மக்களுடைய கோரிக்கைகளை வந்து அவரை போய் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை போய் நேரடியாக ஆஃபீஸில் வந்து பார்த்தாக்கா ஆஃபீஸ் பூட்டி கிடக்கு. அதனால் வந்து மீண்டும் அவருக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிப்பார்கள்ன்றா வந்து கேள்விக்குறி தான். பிரதான கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பிரச்சனை, காவேரி டெல்டா காவேரி நதிநீர் பிரச்சனை இருக்குது. அதில் தண்ணி வந்து நமக்கு வந்து காலத்துக்கு வரணும் விவசாயத்துக்கு. ஆனால் இதற்கு வந்து குரல் கொடுக்கணும். இது வந்து தொடர்ந்து இவர் குரல் கொடுத்தாருனாக்கா இவர் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திரும்ப என்ன கேட்டாக்கா ஓட்டு போடுங்க கேட்டால் நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா இங்கே நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஷானவாஸ் வந்து கன்னியாகுமரி எங்கேருந்து வந்து இங்கே நாகப்பட்டினத்தை வந்து இவர் மக்கள் வந்து நம்பிக்கை வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இருப்பினும் மக்களுடைய நம்பிக்கை அவர் வந்து தொடர்ந்து காந்து பண்ணணும். அது வந்து தவறிட்டார் அவர். கீவளூர் தொகுதியில் தான் இருக்கேன். எம்எல்ஏட செயல்பாடுகள் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. பேருந்து நிலையம் முறையாக இல்லை, பஸ்ஸு வசதியெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பசங்க போகிறதுக்கெலாம் கொஞ்சம் சிரமப்படுறாங்க, போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, சிக்னல்லாம் சரியில்லை, கொஞ்சம் அதுக்கெலாம் இது பண்ணணும். நிறையா செய்யலாம், இன்னும் நிறையா செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. எம்எல்ஏ செயல்பாடுன்னு பார்த்தா ஓரளவு செஞ்சுருக்காப்புல, இன்னும் நான் 50% செய்ய வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. இன்னும் வேளாண்மை கல்லூரியை வந்து முழுமையாக ரெடி பண்ணல, அது கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் இடையூறாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா எம்எல்ஏவுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். வாய்க்கால் ஆறுலாம் நல்லா தூர்வாரணும், அதில் தண்ணி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. கீவளூர் சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்காங்க. எங்கள் தொகுதிக்கும் பாலம் நல்ல இடத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லமாக நடந்துகிட்ருக்கு. கம்யூனிஸ்ட் இருந்தாலும் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நீண்ட காலம் வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு, எங்களுக்கு தனியாக பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து சௌகரியமாக இருந்துகிட்ருக்கோம். சட்டமங்கலம் போகிறதுக்கு எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இதாக இருந்துச்சுன்னா அதில் இதாகுது. அதனால் பாலம் போட்டு கொடுத்தாங்கன்னா அதுவும் இப்போ இதாக இருக்குன்றாங்க, இன்னும் நடைமுறைக்கு வரல. வந்துச்சுன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். எங்கள் தொகுதி பார்த்திங்கன்னா விவசாய தொழிலை அடிப்படையாக கொண்ட தொகுதி. இந்த தொகுதியில் எங்களோட எம்எல்ஏவோட செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இயற்கை பேரிடரால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வர்ற இந்த தொகுதியில் அரசிடமிருந்து வரக்கூடிய நிவாரணங்கள், மேலும் இந்த காப்பீடு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய காப்பீடுகள் வந்து அதை கண்டு காணாமல் உரிய முறையில் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யாமல் இருக்கார். அதனால் நான் அவருக்கு வாக்களிக்க மாட்டேன். நீண்ட கால பிரச்சனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம், இப்போ அது திருப்பி வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. திரு OS மணியன் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்களை செஞ்சுருக்காங்க. எந்த எம்எல்ஏவும் செய்யலை இது வரைக்கும். ஒரு அமைச்சராகி ஏகப்பட்ட வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாய கூடம், அங்காடி, பேருந்து நிலைய கட்டிடம், ஏகப்பட்ட கும்பாபிஷேகம்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு ஏரிக்கரையில் உள்ள கோயில் கும்பாபிஷேகம் யாருமே நினச்சி பார்க்காதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓடாத தேரை ஓட வச்சுருக்காங்க. இன்னும் வந்து கைத்தறி ஆடை பூங்கா ஒரு தொழிற்சாலையே கொண்டாந்து வச்சாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, யாரும் நினச்சி பார்க்காது. இந்த பகுதியில் வேதிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் OS மணியன் அவர்கள். இந்த பகுதியில் எங்களுடைய வார்டில் எந்தமான வேலைகள், அடிப்படை வேலைகள் எதுவுமே நடந்தது கிடையாது. இதுவரை 10 ஆண்டு காலத்தில் எந்த வேலையும் நடக்கலை. இன்னொன்று, கலைஞர் ஹைஸ்கூல் இதுவரை ஒரு பஸ் ஸ்டாண்டு பிள்ளைங்க தங்கி நின்று போகிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அதை கட்டுறதுக்கு திமுகவோ இல்லை அதிமுகவோ இந்த இடத்துல யாருமே செய்யலை. வடிகால் வந்து கலைஞர் ஹைஸ்கூல்லேருந்து வாய்க்காலுக்கு போகக்கூடிய வடிகாலை மாற்றி அமைச்சு வடிகால் போட்டு திமுகவில் இன்றைக்கி அவங்களோட சொந்த இதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகளை சரியான முறையில் இங்கே செய்கிறது கிடையாது. அமைச்சர் இருக்காங்க, அவர் அமைச்சராக இருந்தவர் தான் அண்ணன் OS மணியன் அவர்கள். இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். இப்போயும் இந்த பகுதியில் எந்தமான வேலைகளும் நடக்கலை. பெரிய ஜாபான்கள்லாம் இருந்தாங்க. அதில் மீனாட்சி சுந்தரம், PVR இவங்கெல்லாம் அந்த தொகுதியோட வேட்பாளராக இருந்து எந்த சாதனையும் செய்ய முடியாத சாதனையை 360 பாலங்களும் 1400 சாலைகளையும் 3 கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகளை மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி வந்ததுக்கு பிறகு OS மணியன் அவர் சிறப்பாக இந்த பணியை நடத்தியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஏரியை வெட்டி அந்த ஏரியை இதில் கும்பாபிஷேகம் பண்ணி மிகப்பெரிய எதிர்ப்பையிலையும் பண்ணியிருக்காரு. வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இந்த ஊருக்கு ஒன்றுமே பண்ணல. 10 ஆண்டு காலம்
தொடர்ந்து இருந்திருக்காரு. எந்தமான இது கிடையாது. ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் கிடையாது, ஒரு ரோடு கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஒரு எந்தமான அந்த தொகுதியில் வேதாரண்யம் தொகுதியை பற்றி எதுவுமே கிடையாது. சுத்தமாக எந்த வேலையும் கிடையாது. தலைஞாயிறில் தாலுக்கா கொண்டாந்துருக்கலாம், பல்வேறு கணக்கான பதவி வச்சுருந்துருக்காரு. ஆனால் வேதாரண்யத்தை தாலுக்கா கொண்டாடலாம் சொந்த ஊருங்கிறதுனால எதுவுமே அவர் செய்யலை. சுத்தமாக செய்யலை. அவர் பண்ணிக்கிட்டார் தவிர இந்த மக்களுக்காக எதுவும் பண்ணலை. அப்புறம் எங்கள் ஏரியாவில் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா ரோடுகளும் ஓரளவுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. ஒரு சில வேலைகள்லாம் நல்ல விதமாகவே ஆகியிருக்காங்க. எங்கள் எம்எல்ஏ ஓரளவுக்கு நல்ல விதமாக செஞ்சுருக்காரு. இனியும் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தர்றதுக்கானதெல்லாம் உண்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்போவும் திரும்பவும் அவருன்னா எங்களோட ஓட்டு அவருக்கு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.